வணக்கம் சகோஸ். நான் உங்கள் சுசி. என்னோட சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, தமிழக அரசு அறிவித்த தமிழ் புதல்வன் திட்டத்தை பத்தி தானுங்க நம்ம பார்க்க போறோம். தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு கீழே யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், அதாவது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை, லாஸ்ட் டேட் எப்ப, அதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்றத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல எவ்வளோ ஷார்ட்டா உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் கொடுக்க ட்ரை பண்றேங்க. இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்தா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் புதல்வன் திட்டம் இதை எப்போ முதல்ல நம்மளுடைய முதலமைச்சர் அறிவிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14, 2024. இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நடத்தும் பள்ளியில 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர்றதுக்காக, அதாவது அவங்க கல்லூரி படிக்கிறதுக்காக மாசம் மாசம் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்குறது தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். இதுல மாணவர்களுக்கு, அதாவது ஆண் மாணவர்களுக்கு, பெண் மாணவிகளுக்கு வேற ஒரு திட்டம் இருக்கு. அதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ இந்த தமிழ் புதல்வன் திட்டம் எப்போத்துல இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருக்கணும். அப்ப நிறைய பேர் வெளி மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த ஸ்கீம் ஒத்து வராதுங்க. தமிழ்நாட்டுல சேர்ந்தவரா இருக்கணும், ரேஷன் கார்டு அதெல்லாம் நீங்க வச்சிருக்கணும். ரெண்டாவது ஆண் நபரா இருக்கணும், பெண்ணுக்கு வேற ஒரு திட்டம் இருக்கு. மூணாவது என்னன்னா, அரசு பள்ளியில தான் நீங்க படிச்சிருக்கணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஸ்கீம் வந்துட்டு அப்ளை ஆகாது. நாலாவது என்னன்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து நீங்க படிச்சிருக்கணும். சில பேர் 6ஆம் வகுப்பு படிப்பாங்க, நடுவில் பிரைவேட் ஸ்கூல் போவாங்க, திருப்பி 10th 11th 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க. அந்த மாதிரி டிஸ்கண்டினியூ ஆகி படிக்கிறதுலாம் இதுல அப்ளை பண்ண முடியாதுங்க. 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து நீங்க அரசு நடத்தும் பள்ளியில படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குன்னு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கரெக்டா வச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்ப என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்க பையனுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ரெண்டாவது அவருடைய ஆதார் கார்டு. மூணாவது ஸ்டடி சர்டிஃபிகேட், அதாவது நீங்க அந்த ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படின்றதுக்கான அட்மிஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஸ்டடி சர்டிஃபிகேட், 6 to 12 இங்கே தான் படிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டடி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நாலாவது அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ரேஷன் கார்டாக இருக்கலாம், இல்லை ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சாவது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட். ஆறாவதா ஃபோன் நம்பர். ஏழாவதா இமெயில் அட்ரஸ். அண்ட் எட்டாவதா பேங்க் டீட்டெயில். இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் பேரண்ட்ஸோடது கிடையாது, அந்த பையனுடைய பேங்க் டீட்டெயில்ஸாக தான் நம்ம கொடுக்க முடியும். அவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் மாதம் மாதம் 1000 rupees கவர்மெண்ட் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் இன்னும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணலை. ஸோ சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதும் அங்கே அவங்களே கலெக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட உங்களோட மார்க் ஷீட்டும் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டாலும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட்டும் நம்மளுக்கு சொல்லலை, ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்ற எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.